தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய 151 உயர் சிறப்பு மருத்துவ இடங்கள் மத்திய தொகுப்பிற்கு கைமாறுகிறதா? உச்சநீதிமன்ற உத்தரவால் அதிர்ச்சியில் அரசு மருத்துவர்கள். தாவேக அரசை சரமாரியாக கேள்வி கேட்டு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை. ஆனால் இது எங்களால் கிடைத்த சாதனை தீர்ப்பு என வாதிடும் அரசு. இரு தரப்புமே மருத்துவ இடங்களை தாரை வார்த்து விட்டார்கள் என கொதிக்கும் மருத்துவர்கள். உண்மையில் நடந்தது என்ன? தமிழ்நாட்டின் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தம் 670 உயர் சிறப்பு மருத்துவ இடங்கள் உள்ளன. இதில் அரசு கல்லூரிகளில் உள்ள 415 இடங்களில் 215 இடங்கள் தமிழ்நாட்டில் சேவை செய்யும் அரசு மருத்துவர்களுக்கான சிறப்பு ஒதுக்கீடு. இந்த இடங்களில் சேரக்கூடிய மருத்துவர்கள் ஓய்வு பெறும் வரை அரசு பணியிலேயே நீடிக்க வேண்டும் என்பதால் அரசு மருத்துவமனைகளில் தொடர்ந்து தரமான மருத்துவ வல்லுநர்கள் கிடைத்து வந்தனர். ஆனால் இந்த ஆண்டு 215 இடங்களுக்கு நடத்தப்பட்ட கலந்தாய்வில் 151 இடங்கள் காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. அதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் காலியாக உள்ள 151 இடங்களையும் மத்திய அரசிடம் உடனடியாக சரண்டர் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த விவகாரத்தில் தாவேக அரசை கடுமையாக சாடியுள்ளார் முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின். தமிழ்நாட்டின் உயர் சிறப்பு இடங்களை காற்றில் பறக்க விட்டுவிட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் வாய்ப்பொத்தி நின்ற பின்னணி என்ன என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அகில இந்திய கலந்தாய்வுக்கு முன்பே அவசரமாக மாநில கலந்தாய்வை நடத்தி 151 இடங்கள் காலியாக இருப்பதாக அறிவித்தது திட்டமிட்ட செயலா? சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தியும் செய்யாதது ஏன்? எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் தொண்டாற்ற இருந்த 151 உயர் சிறப்பு மருத்துவர்களை இழப்பது மக்களின் உயிர் பிரச்சனை என சரமாரியாக கேள்விகளை அடுக்கியுள்ளார் ஸ்டாலின். அதே சமயம் தமிழ்நாடு அரசு தரப்பிலோ இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதகமான தீர்ப்பு என விளக்கமளிக்கப்படுகிறது. தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் சார்பில் 20 சிறந்த மருத்துவர்களுக்கு விருது வழங்கும் விழாவில் பேசிய அரசு தரப்பு, முன்பெல்லாம் காலி இடங்கள் மத்திய தொகுப்பிற்கு சென்றால் அவை முழுமையாக இழக்கப்படும். ஆனால் இந்த ஆண்டு நம்முடைய வலுவான வாதத்தால் ஒரு புதிய வழிகாட்டுதல் கிடைத்துள்ளது என கூறியுள்ளனர். அதாவது மத்திய தொகுப்பிற்கு இடங்களை அளித்த பின்பு கட் ஆஃப் மதிப்பெண்ணை குறைத்து நிரப்ப முடிவு செய்தால் அதில் 50% இடங்களை மீண்டும் மாநில தொகுப்பிற்கே ஒப்படைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாக அரசு தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.